بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய சிந்தனையில் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நானும் பதிவு செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அதிகம் நாம் எல்லாம் அமல் செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நம்முடைய தௌபா, நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் செய்கிற நற்கருமங்களின் கூலியை அல்லாஹ் கணக்கின்று மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அன்பானவர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் கடந்த 2-3 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட உத்தம தோழர்கள், சொர்க்கத்து வாசிகளை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து வந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற ஒரு நபித்தோழர் இறை நம்பிக்கையை அடைவதற்காக உண்மையான நேரான வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக
மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து தியாகத்திற்கு பிறகு இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் இவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிற அளவுக்கு பாராட்டு சீராட்டுக்குரியவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாறுகளில் சல்மான் ஃபாரிஸ் என்று அறியப்படுவார். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா ஹிதாயத் என்கிற ஒரு நேர்வழியை தன் கைவசம் மட்டுமே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஹிதாயத்தை தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதற்கு உரியவர்களாக ஆகியே தீருவார்கள் என்பது அல்லாஹ்வுடைய விதி. அந்த விதியை அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினான் என்பதற்கு ஒரு சான்றுதான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் இறை தூதராக இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். ஆனால் அவருடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய விதியினுடைய ஏற்பாட்டை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரியும். நூஹ் நபியை திருமணம் முடித்து ஒரே வீட்டில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய மனைவிக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அவரால் பெற்றெடுத்த மகனாவது இறை தூதராகிய தன்னை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுவான் என்று விரும்பினார், ஆசை வைத்தார். அதற்காக வேண்டி படாத பாடுபட்டார். இருந்தும் பயனில்லை. மகனும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. எங்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நின்று கொண்டு சொந்த மனைவியும் மகனுமே அவர் சொல்வதை கேட்காதீர்கள் என்று எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ஒரு நபிக்கு பிறந்த மகனுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்து கொடுக்கவில்லை. ஒரு நபியை திருமணம் முடித்த மனைவிக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்து கொடுக்கவில்லை. மனைவி மகன் நபிக்கு எதிராக வாழ்ந்த சரித்திரம். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹுவால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட நபி. அவருடைய தந்தை ஒரு பூசாரி. தந்தைக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கவில்லை, மகனுக்கு ஹிதாயத்து கொடுத்தான். நேர்மாறாக தலைகீழாக. தந்தை ஒரு நபி, மகன் எதிரியாக நூஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு. தந்தை எதிரி, மகன் ஒரு இறை தூதர் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு. ஏன் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு தொகுத்து திருக்குரானில் சொல்லித் தருகிறான் என்றால், ஹிதாயத் நேர்வழி என்பது அது யாராலும் முடியாது என்னை தவிர என்பதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய குடும்பம் சற்று வித்தியாசமான குடும்பம். தாயும் தந்தையும் அவர் நபி ஆவதற்கு முன்னதாகவே மரணித்து போய்விட்டார்கள். அவரை வளர்த்தி ஆளாக்கிய பாட்டனார் நபி ஆவதற்கு முன்னே மரணித்து போனார். அவருடைய பெரிய தந்தை 2 பேர்கள், அபூ லஹப், அபூ தாலிப். அபூ லஹப் பகிரங்கமாக எதிர்த்தார், அல்லாஹ்வுடைய விரோதியானார். உலகம் அழிகிற வரை தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா என்கிற அத்தியாயத்தின் மூலம் மக்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பெரிய தந்தையை. இன்னொரு பெரிய தந்தை இஸ்லாத்திற்கு அரணாக இருந்தார். எல்லா வகையிலும் இஸ்லாத்திற்கு தூணாக திகழ்ந்தார். தம்பி மகனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தார். கடைசி வரை களிமா சொல்லாமலேயே மரணித்தார். அது ஒரு துரதிர்ஷ்டவசமான வரலாறு. மீதமுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 13 மனைவிமார்கள், அவர்களுடைய மக்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். அல்லாஹு தாலா பெரிய கிருபை செய்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்றால், அல்லாஹு தாலா யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் ஹிதாயத்து கொடுப்பான் என்று சொல்ல இயலாது. மக்காவில் பாருங்கள், எல்லோரையும் அழைத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை சொன்னார். எதிர்ப்பவர்கள் இருந்தார்கள், மௌனம் சாதிப்பவர்கள் இருந்தார்கள், உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள்.
என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய விதி. உள்ளத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தன் கைவசம் வைத்திருக்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்து என்று கடைசி வரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். உள்ளம் தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது. ஒரு நபி தடுமாற்றம் அடைந்தார், யூனுஸ் நபி. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக நடந்தார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நேரான வழியில் மரணிக்கின்ற வரை இருப்பதென்பது ஒரு இறை விசுவாசிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த நேர்வழி ஹிதாயத்தை தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹு தஆலா மக்காவிலே இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா செல்லும் போது எங்கிருந்து அல்லாஹு தஆலா தேர்வு செய்கிறான்? பாரசீக நாட்டிலே இருந்து அல்லாஹு தஆலா தேர்வு செய்கிறான். அன்றைக்கு பாரசீக நாடு என்பது ஈரானையும் ரஷ்யாவினுடைய ஒரு சில பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது அந்த பாரசீக நாடு. எங்கிருந்து தேர்வு செய்கிறான் அல்லாஹு தஆலா? அவருடைய தந்தை யார்? அவருடைய தந்தை மஜூசி மதத்தை சார்ந்தவர். மஜூசி மதம் என்றால் நெருப்புகளை வணங்குகிற மதத்தை உடையவர்கள். வீட்டில் ஒரு பூஜை அறை வைத்திருப்பார் தந்தை. 24 மணி நேரம் இரவு பகல் மாறி மாறி அந்த நெருப்பு அணையாமல் பார்த்து கொண்டிருப்பது அந்த நெருப்பு வணங்குகிற மக்களுடைய ஒரு ஐதீகம். அணையாமல் அந்த நெருப்பு இருப்பது விசேஷமான வணக்க வழிபாடு என்று மக்கள் நம்பிய காலம். சல்மான் ரலியல்லாஹுடைய தந்தைக்கு அசையும் சொத்து, அசையாத சொத்து என்று நிறைய சொத்துக்கள் இருந்தது. சொத்துக்கள் அனைத்தையும் தந்தையே பராமரித்து வந்தார். தோட்டங்கள் என்றும் கிருஷிகள் என்றும் பல்வேறு வளங்களை எல்லாம் தந்தையே பராமரித்து வந்தார். மகனை கன்னிப்பெண்ணை போல பாதுகாத்து வந்தார். தந்தை வெளியே போகும்போது மகனுக்கு கொடுக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த தீயை அணையாமல் தீ மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். மகனும் அந்த பொறுப்பை எடுத்தார். அந்த அக்னி அணையாமல் பார்த்து கொண்டார். அக்னி அணையாமல் பார்த்துக் கொள்கிற பொறுப்புக்கு தான் வந்தவுடனே அந்த நெருப்பு வணக்கத்தின் மீது அதிகம் ஒரு பற்றுதல் சல்மான் அவர்களுக்கு ஏற்பட்டது. தந்தைக்கு மிகுந்த ஒரு பாசம், அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி. தனக்கு பிறகு அக்னி ஆராதனைக்கு தனது மகன் உருவாகி விட்டானே என்கிற அளப்பெரிய ஒரு பாசத்தோடு தந்தை வளர்த்தி கொண்டிருந்த நேரம் தான் அந்த நேரம். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹு தஆலா தேர்வு செய்து விட்டான் சல்மான் அவர்களை. எங்கிருந்து எங்கே கொண்டு வர? பாரசீகத்திலே இருந்து மதீனா கொண்டு வர அல்லாஹு தஆலா தீர்மானம் செய்து விட்டான். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நகர்த்துகிற ஒவ்வொரு எல்லைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் உன்னிப்பாக. சல்மான் அவர்கள் தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி இரவு பகலாக கண் விழித்து அந்த நெருப்பை மூட்டிக்கொண்டே இருந்து தந்தையினுடைய வணக்க வழிபாட்டுக்கு ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கும் போது தந்தை திடீரென ஒரு நாள் சொல்லுகிறார், மகனே, இன்றைக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தோட்டத்தினுடைய பணிகளை நீ கவனித்து வா என்று சொல்லுகிறார். தோட்டப்பணிகளை கவனிக்க வெளியே வந்த சல்மானுக்கு அப்பொழுதுதான் உலகமே தெரிகிறது. உலகத்தையே அப்பொழுதுதான் பார்க்கிறார். உலகத்தை பார்த்த அந்த சந்தோஷத்தால் தோட்டத்தில் அப்படியே நடந்து கொண்டும் போது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அவருடைய கண்ணிலே படுகிறது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் வணக்க வழிபாடு செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறார். அந்த தேவாலயத்திற்குள் புகுந்த அவர் கிறிஸ்தவர்களுடைய பேச்சுக்கள், வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய நற்செய்தி உபதேசங்கள் அனைத்தையும் இருந்து கேட்டு கேட்டு நேரம் போனதே தெரியவில்லை. சூரியன் மறைகிற வரை தேவாலயத்திலேயே இருந்து விட்டார். போன மகன் காணவில்லை என்பதற்காக வேண்டி தந்தை துடியாய் துடித்தார். காரணம், நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல வீட்டுக்குள் வைத்தே பாதுகாத்து வந்தார் சல்மானுடைய தந்தை. மிக மிக தாமதமாக வந்த மகனை பார்த்தவுடனே உற்சாகத்தால், மகனே எங்கே போனாய்? தோட்டத்திற்கு போய் உடனே திரும்ப வந்துடக் கூடாதா? ஒன்றும் சொல்லாமல் இப்படி திடீரென போனதால் மிகப்பெரிய பதட்டம் அடைந்தேனே என்று கண்ணீர் மல்க மகனை கட்டி அணைத்தார். மகன் அந்த நேரத்திலும், நேற்றைய தினம் ஒரு நபித்தோழரை பார்த்தோமா இல்லையா, எல்லா நேரத்திலும் உண்மை பேசிய நபித்தோழர். அவரை போல சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த சம்பவத்தை சொன்னார். தந்தையே, தோட்டத்திற்கு செல்லும் பொழுது போகிற வழியில் ஒரு தேவாலயத்தை பார்த்தேன். தேவாலயத்திற்குள் புகுந்தேன். அங்கே கிறிஸ்தவ மக்களுடைய மத வழிபாடுகளை பார்த்தேன். நற்செய்திகளில் பங்கெடுத்தேன். என்னை அது அதிகம் கவர்ந்தது என்றார். அது சொன்னால் மட்டும் மகனை விட்டிருப்பார் தந்தை. அடுத்தது வார்த்தையை சொன்னார்,
நம்முடைய பாரசீக மஜூசி மதத்தை காட்டிலும் இந்த அக்னி ஆராதனத்தை காட்டிலும் அந்த கிறிஸ்தவர்களுடைய வணக்க வழிபாடு என்னை மிகவும் ஈர்த்தது, அதை காட்டிலும் அது சிறந்தது என்றார். தந்தைக்கு கடுமையான ஆத்திரம் வந்தது. தந்தை சொன்னார், மகனே, இது நியாயமல்ல, இது நம்முடைய குடும்ப பாரம்பரியத்திற்கு எதிரான சிந்தனை, நம்முடைய குடும்பத்தையே தலைகுனிவாக ஏற்படுத்துகிற சிந்தனை. நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் காலம் காலமாக எதை வணங்கி வழிபட்டு வந்தோமோ அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும், அதன் அடிப்படையில் தான் நீ வாழ வேண்டும் என்று முன்னோர்கள் மூதாத்தியர்களுடைய வழிபாட்டை அவர் மீண்டும் எடுத்துச் சொல்கிறார். இன்றைக்கும் கூட அப்படித்தானே? எவ்வளவோ சகோதரர்கள் குடும்பங்களிலே ஏகத்துவத்திற்காக வேண்டி போராடும் போது கந்தூரிக்கு எதிராக, மதுஹபுகளுக்கு எதிராக, மௌலூதுகளுக்கு எதிராக, அனாச்சாரங்கள், பித்அத்துகள், மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பேசும்போது பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தந்தைகள் தாய்மார்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். நாம் பார்க்காத மார்க்கத்தையா நீ கொண்டு வந்தாய்? நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்களுக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பெற்று வளர்த்திய நீ எங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்தாயா என்றெல்லாம் பேசுவது இயற்கை தானே. அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 170வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைதா கீல லஹும் தபிஉ மா அன்ஸலல்லாஹ் காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியின்படி வாருங்கள் என்று அழைத்தால் எங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எதில் இருக்க கண்டோமோ அதில் தான் நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான், முன்னோர்கள் மூதாத்தியர்கள் அறியாமையில் இருந்தாலுமா, ஒன்றும் விளங்காமல் இருந்தாலுமா, மார்க்கம் என்னவென்று தெரியாமல் இருந்தாலுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறானே. அதே போல சல்மான் பாரிசுடைய தந்தை அதட்டினார், உதட்டினார், ஆக்ரோஷமாக பேசினார், எல்லாம் பேசி பார்த்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அந்த ஆராதனை, அந்த வழிபாடு, அந்த வணக்கம் எனக்கு நன்றாக பிடித்தது, நெருப்பு வணக்கத்தை காட்டிலும் அது எனக்கு சிறந்தது என்றார். தந்தை இனி மகனை வெளியே விட்டால் நிச்சயம் அவனை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி விளங்கிட்டு வீட்டிலேயே பூட்டி வைத்து விடுகிறார். சல்மான் என்ன செய்கிறார்? வீட்டிலே இருக்கிற வேலைக்காரரை அழைத்து அந்த தேவாலயத்திற்கு போய் ஒரு தகவல் சொல்கிறார். சாம் நாட்டிலே இருந்து கிறிஸ்தவர்கள் யாராவது பிரச்சாரத்திற்கு வந்தால் உடனே எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு ஆளை அனுப்பி தகவல் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். ஒரு சாம் நாட்டிலே இருந்து ஒரு ஃபாதிரி குருமார்கள் வருகிறார்கள். வந்து பாரசீக நாட்டில் இறங்கி அந்த தேவாலயத்தில் பிரச்சாரங்களை முடித்து மீண்டும் பயணமாகிறார்கள். அந்த செய்தி சல்மான் அவர்களுக்கு எட்டுகிறது. எப்படியோ விலங்குகளை எல்லாம் உடைத்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாம் நாட்டிற்கு ஃபாதிரிமார்களோடு சென்று விடுகிறார். சென்று ஒரு தேவாலயத்தில் ஏறி ஒரு ஃபாதிரியாரிடத்திலே தஞ்சம் புகுந்து அவரிடத்திலே ஒரு எக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் போடுகிறார். ஃபாதிரியாரே, நான் உங்களுடைய மதத்தை பின்பற்றி வாழ விரும்புகிறேன். நீங்கள் காட்டிய நெறிமுறைப்படி நான் வாழ்வேன். நீங்கள் சொல்லுகிற வணக்க வழிபாட்டு நெறிமுறையை நான் பின்பற்றுவேன். அதற்கு பகரமாக உங்களுக்கு நான் பணிவிடை செய்து தருகிறேன். எனக்கு உங்களுடைய மதத்தை போதியுங்கள் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவரோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார். ஆனால் அந்த ஃபாதிரியார் நல்லவரல்ல என்பது பிறகு அவருக்கு தெரிந்தது. எப்படி? மக்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிற தர்ம பொருளை தர்மமாக கொடுக்காமல் தான் மட்டும் அபகரிக்கின்ற ஒரு குணாதிசயம் படைத்தவராக அந்த ஃபாதிரியார் இருந்தது அவருக்கு தெரிய வந்தது. மெல்ல 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 ஒரு வெறுப்புணர்வு உருவானது. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹு தஆலா அவர் இருக்கிற இடம் ஷாம் அல்ல, அவர் இருக்க வேண்டிய இடம் மதீனா. ஆகவே அல்லாஹு தஆலா அந்த தேவாலயத்தில் வாழ்ந்து வருகிற தன்னுடைய அடியாராகிய சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுப்புணர்வு அதிகமானவுடன் அவர் என்ன செய்கிறார்? மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக திருடுகிற இந்த ஃபாதிரியாரை மக்கள் மத்தியில் இனங்காட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அல்லாஹ் கூட ஃபாதிரிமார்களும் சன்னியாசிகளும் யார் என்றால் மக்களுடைய சொத்துக்களை தவறாக உண்ணக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் மரணித்தார். அந்த ஃபாதிரியார் மக்கள் எல்லாம் நல்லடக்கம் செய்ய வரும் பொழுது மக்கள் மட்டத்திலே போய் நின்று கொண்டு சொன்னார், நீங்கள் விசுவாசிக்கின்ற இந்த ஃபாதிரியார் நல்லவர் அல்ல, மக்களின் சொத்துக்களை அபகரித்தவர், நீங்கள் தர்மமாக கொண்டு வந்து கொடுக்கின்ற எந்த சொத்தையும் மக்களுக்கு வழங்காதவர், தனக்கு மட்டுமே வைத்துக் கொண்டார் என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆதாரம் என்று கேட்க அவர் சேமித்து வைத்த சொத்தை எல்லாம் மக்களுக்கு காண்பித்து கொடுத்தார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே மக்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது.
சிலுவையில் அறந்து கொண்டார்கள், அடக்கம் செய்யவில்லை, அவரை மக்கள் தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. விரக்தியின் காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வேறு நாட்டுக்கு செல்கிறார். அருகிலே இருக்கிற இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கேயாவது ஏதாவது தேவாலயத்தில் நல்ல ஒரு ஃபாதிரியார் கிடைக்க மாட்டாரா என தேடி திரிந்து வேறொரு தேவாலயத்திற்குள் புகுந்து ஒரு ஃபாதிரியாரை இனம் காணுகிறார். அந்த ஃபாதிரியார் உண்மையிலேயே நல்லவர் தான். வணக்க வழிபாட்டை போதித்தார், நன்னறியை போதித்தார், இறையச்சத்தை போதித்தார், ஒழுக்கச் சீலராக அவரை மாற்றினார். குறுகிய காலத்தில் அவரும் இறந்து போய்விட்டார். ஆனால் மரண நேரத்தில் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார் அந்த ஃபாதிரியார். என்ன சொல்கிறார்? நசீபைன் என்று சொல்லப்படுகிற நகருக்கு நீ செல், அங்கே உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு ஃபாதிரியார் உண்டு, அவரை நீ பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். அங்கிருந்து நடைபயணமாக 10 நாள் மிகப்பெரிய தியாகம் செய்து உண்ண உணவில்லாமல் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் நசீபைன் அந்த நகரத்திற்கு சென்று அந்த ஃபாதிரியாரை பின்பற்றி அங்கே கொஞ்ச காலம் இருக்கிறார். அவர் முந்தைய ஆளை விட மிகவும் நல்லவர். இந்த சல்மான் அவர்களின் மீது மிகுந்த பாசம் செலுத்தினார். காரணம், ஒரு நேரான வழியை தேடி ஒரு தோழர் இவ்வளவு பெரிய தியாகம் செய்து நம்மிடத்தில் வந்திருக்கிறாரு என்பதற்காக. நசீபைனில் இருக்கிற அந்த ஃபாதிரியார் அவரும் மரண நேரத்தில் அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ரோமாபுரியில் இருக்கிற அம்மூரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் இப்படி ஒரு அன்பர் உண்டு, அவர் என்னை காட்டிலும் சிறந்தவர், அவரை தவிர வேறு யாரிடத்திலும் நீ தஞ்சம் புகாது, உனக்கு நேரான வழி கிடைக்காது என்று சொல்லவுடன் அங்கிருந்து புறப்பட்டு ரோமாபுரியில் இருக்கிற மம்மூரி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு வருகிறார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே வந்து அவரோடு சிறிது காலம் தங்குகிறார். அவரும் கொஞ்ச காலத்தில் மரணித்து விடுகிறார். அவர் மரணிக்கும் பொழுது ஒரு இறுதி உபதேசம் செய்கிறார். மகனே, கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுகிற நல்ல ஒரு ஆள் இந்த பூமியில் இனி கிடையாது, நான் பார்த்தவரை கிடையாது. ஆனால் உனக்கு நான் ஒரு இறுதி வசியத்தை செய்கிறேன். நீ எப்படியாவது பேரிச்சம்பளம் நிறைந்த மதீனா என்று சொல்லப்படுகிற அரபு தீபகற்பத்திற்கு எப்படியாவது நீ செல்ல முயற்சி எடு. என்ன காரணம் என்று சல்மான் கேட்கிறார். அங்கே ஒரு இறை தூதர் வரப்போகிறார். அவருடைய பெயர் அஹமது என்று எங்களுடைய வேதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஈசா முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். அவர் வருகிற இடம் மதீனா, பேரித்தம் பழங்கள் நிறைந்த இடம், அங்கே நீ செல் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, ஒரு 3 அடையாளம், அவர் நபி என்று நீங்கள் தெரிய வேண்டுமானால் ஒரு 3 அடையாளத்தை சொல்லித் தருகிறேன். அந்த அடையாளத்தை நீ அவரிடத்திலே நடைமுறைப்படுத்தி பார்த்தாலே அவர் இறை தூதர் என்று உமக்கு தெரியும் என்று சொல்லி, அவர் தர்ம பொருளை வாங்க மாட்டார், அவர் அன்பளிப்பை மட்டும்தான் வாங்குவார். அவருடைய வலது தோள்புறத்தில் நபியினுடைய முத்திரையை நீ பார்க்கலாம். இந்த 3 அடையாளத்தோடு இங்கிருந்து நீ மதீனா நகருக்கு சென்று விடு என்று அவர் வாக்கு கொடுக்க, இந்த ரோமாபுரியில் இருக்கிற அந்த நேரத்தில் எல்லாம் ஆலயத்தில் வணக்க வழிபாடுகள் போக மீதமுள்ள நேரங்களில் வெளியே போய் தொழில் செய்வது, சம்பாதிப்பது, சொத்துக்கள் சேர்த்துவது, இதிலும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினார்கள். ஆகவே கொஞ்சம் மாடுகள், குதிரைகள், ஒட்டகங்கள், ஆடுகள் என்று கொஞ்சம் சொத்துக்கள் சேர்ந்தது. அந்த சொத்துக்களை எல்லாம் கையிலே எடுத்து கொஞ்சம் அப்படியே நடந்து போகும்போதுதான் அரபு நாட்டிலே இருந்து ஒரு வியாபார குழு அவரை எதிர்கொள்கிறது. அந்த குழுவிடத்தில் இவர் சொல்லுகிறார், எங்களிடத்தில் ஆடு உண்டு, மாடு உண்டு, ஒட்டகம் உண்டு, நிறைய சொத்துக்கள் உண்டு, இந்த பாருங்கள், எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த அரபு நாட்டிலே பேரித்தங்கடிகள் நிறைந்த அந்த தோப்புகள் நிறைந்த அந்த பகுதிக்கு மட்டும் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மக்கள் அதை பெற்றுக்கொண்டு அவரை அப்படியே அழைத்து அரபனுடைய தீபகற்பத்திற்கு முன்னால் இருக்கிற வாதில் குரா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி வரை அழைத்து சென்று அங்கே போனவுடன் இந்த குழு அவருக்கு சதி செய்கிறது. ஒரு யூதனிடத்தில் அனைத்து சொத்துக்களையும் சல்மானிடமிருந்து வாங்கி ஒரு யூதனிடத்தில் இவன் எனது அடிமை என்று சொல்லி யூதனிடத்தில் விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த வாதில் குராவும் பேரித்தம்பலம் நிறைந்த ஒரு இடம். சல்மான் அவர்கள் சொல்கிறார், அந்த இடத்தை பார்த்தவுடனே எனக்கு மனதிலே ஒரு சந்தோஷம், எனக்கு அவர்கள் செய்த துரோகத்தை எல்லாம் நான் மறந்து விட்டேன், எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். காரணம், ரோமாபுரியில் நான் இருந்த என்னுடைய ஃபாதிரியார் சொன்ன அந்த அங்க அடையாளங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே தெரிகிறது என்று சொல்லி வாதில் குராவில் கொஞ்ச நாள் அந்த யூதனிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரிகிறது இதுவும் அந்த இடம் அல்ல. கொஞ்ச நாள் பொறுத்து அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். மதீனாவிலே இருந்து பனு குரைலா என்று சொல்லப்படுகிற யூத இனம், மதீனாவை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பனு குரைலா என்று சொல்லப்படுகிறவர்கள் தற்செயலாக யார் எங்கே அடிமை வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய குடும்ப நண்பர்களாக இருக்க போய் அவர்கள் அங்கே வருகிறார்கள். வந்தவுடனே
வாதில் குராவில் முன்னதாகவே எஜமானிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த சல்மானை அந்த பனு குரைலா அவர்கள் அவருடைய உடல் அமைப்பு முறை, பேச்சுத்திறன், சாமர்த்தியம், அறிவுத்திறன் எல்லாவற்றையும் பார்த்து விலை கொடுத்து மதீனாவுக்கு வாங்கி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களை அழைத்து உரிய இடத்தில் அவருடைய உள்ளத்தில் அதை போட்டே தீருவான் என்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீர்களா? ஆனால் அதே நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 24 மணி நேரம் ஒரு நபியோடே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனுக்கு ஹிதாயத் இல்லை. மதீனா சென்றார், சொல்லுகிறார், என்னை எஜமானிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அந்த மதீனா நகரை சுற்றி நான் பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஒரே ஆசை, என்னுடைய உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சி, இதுதான் அதற்குரிய இடம் என்று என்னுடைய உள்ளம் சொன்னது. எனது எஜமான் ஒரு நாள் மரத்தின் மீது ஏறி பேரித்தங்கடிகளை பறித்து வா என்று சொன்னான். மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அப்பொழுது ஒரு மனிதர் ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், எஜமானரே தெரிந்து கொள்ளுங்கள், மக்காவிலே இருந்து ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்து கூஃபா வந்திருக்கிறார். ஆனால் அவரை நபி என்று எல்லோரும் சேர்ந்து வட்டமிட்டு அமர்ந்து பையத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஒரு மனிதர் ஓடி வந்து சொன்னார். சல்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த செய்தியை கேட்ட மகிழ்ச்சியின் காரணத்தினால் எஜமானனின் தலையிலேயே நான் விழுந்து விடுவேனோ என்று நான் பயந்து போனேன். சட்டென நான் கீழே இறங்கினேன். பிடித்த அந்த நபரை கேட்டேன், என்ன சொன்னீர், மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்றேன். எனது இந்த நடவடிக்கையை பார்த்து என எஜமான் கோபப்பட்டு என்னை ஓங்கி அடித்தார். எனது வாழ்வில் நான் வாங்கிய முதல் அடி அதுதான் என்று சொல்கிறார் சல்மான் அவர்கள். அதுவரை நான் பேராயரிடத்திலே பாடம் படித்தேன், பாதிரிமார்களிடத்திலே வணக்க வழிபாட்டை கற்றேன், தேவாலயத்திலே வளர்ந்தேன், அக்னி ஆராதனை செய்கிற தந்தையிடத்திலே வளர்ந்து ஆளானேன். யாரும் என்னை இதுவரை அடித்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை சொல் என்று சொன்ன பொழுது மட்டும் முதலாக என்னுடைய வாழ்வில் நான் ஒரு அடி வாங்கி மௌனமாகவே இருந்து விட்டேன். எப்பொழுது இரவு நேரம் வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இரவு நேரம் வந்தது. சிறிது காசுகளை சேமித்து வைத்துக் கொண்டு பேரித்தம்பளங்களை வாங்கி கூஃபா நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றால் மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். முஹம்மது அவர்களே, நீங்கள் மிகுந்த நல்லவர், நீங்கள் நேர்மையாளர், மக்களெல்லாம் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர். ஆகவே நீங்கள் வெளியூரிலிருந்து வந்ததாக நான் அறிகிறேன். இதோ என்னிடத்திலே கொஞ்சம் பேரித்தங்கனிகள் உண்டு, அதை தர்மமாக வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் ஏன்? 3 அடையாளம் வேண்டுமே. தர்மத்தை பெறமாட்டார், அன்பளிப்பை வாங்குவார், நபித்துவத்தின் முத்திரை. 3 சோதனைகள் வந்ததாக நான் அறிகிறேன். இதோ என்னிடத்திலே கொஞ்சம் பேரித்தங்கனிகள் உண்டு, அதை தர்மமாக வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் ஏன்? 3 அடையாளம் வேண்டுமே. தர்மத்தை பெறமாட்டார், அன்பளிப்பை வாங்குவார், நபித்துவத்தின் முத்திரை. 3 சோதனைகளை செய்கிறார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்ன? படாத பாடுபட்டு வந்திருக்கிறார் அந்த நேசர். ஒரு நேரான வழி வேண்டும் என்பதற்காக ஒரு இறை தூதரை தேடி எப்படியும் ஏமாந்து விடக்கூடாது, பரிசோதனை செய்து பார்ப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, இந்தாங்க கொஞ்சம் தர்ம பொருள் இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், தர்மம் எனக்கு ஹராம் என்றார். தோழர்களுக்கு கொடுத்தார். மிகப்பெரிய சந்தோஷம் சல்மான் அவர்களுக்கு. ஒரு அறிகுறி நிறைவேறிவிட்டது. ஒரு சோதனையில் அல்லாஹ்வுடைய ரசூல் வெற்றி பெற்று விட்டார். ரொம்ப பெரிய சந்தோஷம் அவருக்கு. கொஞ்ச நாள் போனது. மீண்டும் கொஞ்சம் பணம் சம்பாதித்தேன், கொஞ்சம் பேரித்தங்கனிகளை வாங்கினேன், கூஃபா நோக்கி ஓடினேன். கூஃபாவில் சொல்லப்பட்டது அவர் மதீனாவுக்கு வந்து விட்டார் என்று. மதீனாவுடைய எல்லை கூஃபா. அவர் மதீனாவுக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டது. மதீனாவுக்கு வந்தேன். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருந்தார். முஹம்மது அவர்களே, அன்றொரு நாள் உங்களுக்கு தர்மமாக தந்தேன், தர்மம் எனக்கு கூடாது என்று தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீர்கள். இதோ அன்பளிப்பு, இந்த அன்பளிப்பை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன், அன்பளிப்பு எனக்கு ஆகுமானதுதான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை பெற்று பேரித்தங்கடிகளை தோழர்களுக்கு கொடுத்து தானும் உண்டதை பார்க்கிறார். 2வது சோதனையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் வெற்றி பெற்று விட்டார். மிகுந்த சந்தோஷம். 3வது ஒரே ஒரு சோதனை, அவருடைய முதுகில் இருக்கிற அந்த நபித்துவ முத்திரையை பார்க்க வேண்டும். என்ன செய்கிறார்? பள்ளியிலே வந்து அமர்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியாக போய் தோலை திறந்து காண்பியுங்கள், முத்திரையை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அவருக்கு ஒரு நடுக்கம், இனம் தெரியாத ஒரு மரியாதை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிரில் வந்த ஒரு நபித்தோழர் முதலில் மதீனாவிலே மரணித்தார். அவரை நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்ப விழும் பொழுது அவரை பின்னால் தொடர்ந்தே வருகிறார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார். அவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வருகிறார் என்பதை உணர்ந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் வந்து அமர்ந்தால் அந்த தோழரோ அமர வேண்டிய இடத்தில் அமராமல் இவருடைய முதுகுக்கு பின்னால் வந்து அமர்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார். நபித்துவ முத்திரையை எதிர்பார்த்து தான் அமர்ந்திருக்கிறார் என தெரிந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மேலங்கியை அப்படியே எடுத்து திருப்பி போடுவதைப் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலங்கியை கழட்டினார். நபித்துவ முத்திரையை பார்த்தார். உடனே கட்டிப்பிடித்து நபித்துவ முத்திரையின் மீது முத்தமிட்டு தேம்பி அழுகலானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நீ யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் பாரசீக நாட்டை சார்ந்தவன். எனது தந்தை மஜூசி மதத்தை பின்பற்றுகிறவர். இரவு பகலாக நெருப்பு வணங்குகிற ஒரு தந்தைக்கு பிறந்தவன் நான் இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆலயமாக சுற்றித் திரிந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் என்னை அடிமையாக வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் மிகுந்த சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். இப்படியெல்லாம் ஊராக திரிந்து கடைசியில் எனக்கு ஒரு ஃபாதிரியார் சொன்னார், முன்னறிவிப்பு செய்தார், மதீனாவிலே ஒரு இறை தூதர் வரப்போகிறார், அவரிடத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் தெரியும், அவரை போய் பின்பற்று என்று சொன்னார். யா ரசூலல்லாஹ், ஆகவேதான் கூஃபாவிலே வந்து தர்மத்தை தந்தேன், 2வது அன்பளிப்பை தந்தேன், 3வது உங்களுடைய நபித்துவ முத்திரையை பார்த்தேன் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுக ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், தோழர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்ல தோழர்களை அமர வைத்து அவர் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் முயற்சிகள் செய்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற தியாக வரலாற்றை சொன்னவுடன் தோழர்கள் எல்லாம் அழுக ஆரம்பித்தார்கள். மகிழ்ச்சி வள்ளத்தால் மதீனாவே அன்றைக்கு குதூகலமானது. எல்லோரும் கட்டி தழுவி ஆறத் தழுவி இப்படிப்பட்ட ஒரு தியாகியை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே என்று சொல்லி எல்லோரும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மானே, நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எஜமானிடத்திலே போய் உரிமை வாங்க எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேளுங்கள் என்றார். எஜமானிடத்திலே போனால் அவர் சொன்னார், 300 பேரித்தங்கன்றுகள் வென்றும் அந்த 300 கன்றுகளையும் நீயே நட்டி வைத்து விட்டு செல்ல வேண்டும், 40 தீனார் தங்க காசு நீ தர வேண்டும் என்று சொன்னார். அதிர்ந்து போனார். எங்கிருந்து கொடுப்பது? ஓடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல், எனது தோழர் சல்மானுக்கு உதவுகிறவர் யார் என்று ஒரே ஒரு அறிவிப்பு. எல்லோரும் ஓடி போய் 10 கன்று, 20 கன்று, 30, 40, 50, 100 என்று 300 கன்றுகள் சேர்ந்தது, 40 தங்க காசுகள் சேர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மானே, உங்களுக்காக வேண்டி அந்த பேரித்தங்கன்றை நானும் நட்டுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து 300 கன்றுகளை நட்டி வைத்து அந்த சல்மான் அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த சரித்திரம் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3946, 47, 4916, 4897 போன்ற நபிமொழி தொகுப்பில் இந்த நீண்ட சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. அதற்கு பிறகு என்ன நிலைமை தெரியுமா? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், முஹாஜிர்கள் ஒரு புறம் சொன்னார்கள், இவர் நாடு துறந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற வந்ததற்காக இவர் முஹாஜிரில் ஒருவர் என்று சொன்னார்கள். அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, இவர் மதீனா வந்தவுடன் பார்த்தீர்களா, அடிமையாக இருந்த அவரை விடுதலை செய்வதற்கு நாங்கள் தான் உதவி செய்தோம், ஆகவே இவர்கள் அன்சாரிகளில் ஒருவர் என்று அவர்கள் உரிமை கொண்டாட ஆரம்பித்தார்கள். யாருக்கு? ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். முஹாஜிர்களில் ஒரு சாரர், இவர் எங்களை சார்ந்தவர், நாங்கள் விடமாட்டோம் என்கிறார்கள். அன்சாரிகளில் ஒரு சாரர், அல்ல, இவர் அன்சாரிகளில் ஒருவர், நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்று வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருந்து வெளிவந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தால் சபையே மௌனமாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவருடைய பேச்சுக்களையும் கேட்டார். சல்மான் யார் தெரியுமா? சல்மான் இந்த நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்றார். சல்மான் இந்த நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர், சல்மான் என்னை சார்ந்தவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுதும் உடனே வைத்திருப்பார்கள். அதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது தபால் எழுதினால் அந்த தபாலை எழுதி முடித்தவுடன் அதற்குரிய தூதரிடத்திலே கொடுத்து அனுப்புவதுதான் வழக்கம்.
சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பிறகு ஒரு ஆலோசனை சொன்னார். யா ரசூலல்லாஹ், இப்படி எழுதி அனுப்பினால் நீங்கள் தான் எழுதி அனுப்பினீர் என்று யாருக்கு தெரியும்? ஆகவே ஒரு மோதிரம் செய்யுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு முத்திரை உள்ள ஒரு மோதிரம் செய்யுங்கள். அந்த மோதிரத்தை அந்த கடிதத்தின் இறுதி பகுதியில் ஒரு சீலாக வைத்துக் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்கிற ஆலோசனையை சொன்னவர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கூட இந்த ஹிதாயத்தை குறித்து, இந்த நேர்வழியை குறித்து அல்லாஹு தஆலா எவ்வளவு இடங்களில் சொல்கிறான்? 6வது அத்தியாயம் 88வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ மின் இபாதிஹி. அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுப்பான். யாருக்கு நாடுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா ஹிதாயத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்வான். 6வது அத்தியாயம் 125வது வசனம். யாரை அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தானோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா விசாலத்தை ஏற்படுத்துவான். உள்ளம் விசாலம் அடைந்துவிடும். இஸ்லாம் வேண்டும், மார்க்கம் வேண்டும், சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ் வேண்டும், தூதர் வேண்டும், மறுமையிலே நமக்கு ஈடேற்றம் வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை நான் விசாலமாக்குவேன் என்கிறான். அது மட்டுமல்ல, 39வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரி மிர் ரப்பிஹி. யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்கினானோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு ஒளியை பாய்ச்சுவான். அந்த ஒளியிலே அவர்கள் நடப்பார்கள். அந்த ஒளியிலே அவர்கள் நடப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 62வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை ஓதிக்கொண்டிருந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார், வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். இந்த தூதர் உங்களுக்கு மட்டும் தூதர் அல்ல, வராத மக்களுக்கும் இனி வந்து உங்களோடு சேர்ந்துகிற மக்களுக்கும் அவர் தூதர் என்கிற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியிலே ஓதினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இனி உங்களிடத்தில் வந்து சேருகிற அந்த மக்கள் யார்? அல்லாஹ் சொல்லுகிறானே, இவர் உங்களுக்கு மட்டும் தூதர் அல்ல, வராத மக்களுக்கு, இனி வரப்போகிற மக்களுக்கு, வந்து சேரப்போகிற மக்களுக்கும் அவர்தான் தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது யார் யா ரசூலல்லாஹ்? 3 முறை சஹாபாக்கள் கேட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனமாக இருந்தார்களாம். பிறகு சல்மான் அவர்களை அழைத்து தோளின் மீது கை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நட்சத்திர கூட்டத்திற்கு முன்னால் இறை நம்பிக்கை இருந்தாலும் இவருடைய சமுதாயம் கொண்டு வந்தே தீரும். அவர்கள்தான் இவர்கள் என்றார். அவர்கள்தான் இவர்கள் என்றார்கள். அந்த முன்னறிவிப்பின்படி கிபி 642ஆம் ஆண்டு பாரசீகமே இஸ்லாத்தை தழுவியது. அக்னியை வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள். எல்லோருக்கும் இறை நம்பிக்கை கிடைத்தது, இஸ்லாம் கிடைத்தது என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா பொதுவாகவே இந்த இஸ்லாத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த நூற்றாண்டில் கூட குர்ஆனை படித்து அல்லாஹ்வுடைய வசனத்துடைய தாக்கத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவர் எந்த அளவுக்கு ஆட்சி ஆண்டார், எப்படி மக்களோடு வாழ்ந்தார் என்பதை புரிந்து இஸ்லாத்தை நேசித்து இஸ்லாத்திற்கு வருகிறார்களா இல்லையா? அவர்களுக்கும் காலம் காலமாக பரம்பரை முஸ்லீம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தால் அவர்களால் வெறுமனே இருக்க முடியவில்லை. அது யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை நேசித்து உணர்ந்து படித்து வந்த யாரையும் இஸ்லாம் வெறுமனே இருக்க வைத்த சரித்திரமே கிடையாது. அவர்கள் 10 பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள். இரவு பகலாக அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி உழைக்கிறார்கள். ஏன்? முஸ்லிம்களிடத்தில் வந்து நின்று கூட இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார்கள். காரணம், படித்துணர்ந்து வந்தவர்களுக்கும் பரம்பரையில் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். நமக்கு இஸ்லாம் இலகுவாக கிடைத்தது, அவர்களுக்கு இஸ்லாம் மிகுந்த சிரமத்தோடு கிடைத்தது. ஆகவே அதனுடைய வெகுமதிகள் தெரிகிறது. நம்முடைய தாய் தந்தை பாட்டன்மார்கள் எல்லாம் சம்பாதித்து வைத்த சொத்துக்களுக்கு நாம் வாரிசானால் பொருளாதாரத்துடைய அருமை வறுமை நமக்கு தெரியாது. அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்கிற வாரிசுகளைத்தான் உலகம் பார்த்திருக்கிறது. அதே நேரத்தில் மழை வெயில் என்று கூட பாராமல் 10 ரூபாய் இருந்தாலும் கடுமையாக சம்பாதித்த ஒரு மனிதனுடைய செலவினங்களை பாருங்கள். பார்த்து பார்த்து செலவு செய்வார். காரணம், அது அவர் சம்பாதித்த சொத்து. அதே போலத்தான் இஸ்லாத்தை படித்துணர்ந்து தேடி அலைந்து அந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மிகுந்த தியாகம் செய்வார்கள் இஸ்லாத்திற்காக. அந்த தியாகத்தின் அடிப்படையில் நாம் பெற்ற இந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலாக உழைப்பார்கள் அந்த சஹாபாக்கள். மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நபித்தோழருக்கு சகோதரராக ஆக்கினார். அவர் அதிகம் இறை வணக்கத்தில் ஈடுபடுகிற ஒரு தோழர்.
சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்குத்தான் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அருமையான ஒரு வீடு, அருமையான சொத்து சுகம் எல்லாம் உள்ள ஒரு சகோதரன், நமக்குத்தான் ஒரு வீடு கிடைத்தது என்று அவர் இருந்து விடவில்லை. வீட்டுக்கு போனால் மிகுந்த ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள். நல்ல ஆடை இல்லை, அழுக்கு படிந்த ஆடை, தலையோ விரிந்த கோலம், எங்கு பார்த்தாலும் ஒரு ஏழ்மை நிலை, வாழ்க்கையில் ஒரு விரக்தி. சகோதரியே, ஏன் இந்த நிலை, என்ன காரணம்? இவர் புது மணமகன் தானே, இப்பொழுதுதானே திருமணமானது, ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விரக்தி என்று கேட்டவுடன் அவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் இருந்து பாருங்கள் என்று மனைவி சொல்லுகிறார். வந்தார், இரவு முழுக்க நின்று வணங்குகிறார், உறங்கவே இல்லை. பகல் என்றாலோ பகல் முழுக்க நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சல்மான் அவர்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஆலோசனை சொன்னார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப போனார். மறாவது நாள் அவர் இரவிலே வணக்க வழிபாட்டுக்கு எழும் பொழுது கையை பிடித்து அவரை உறங்கச் சொன்னார். உறங்கு, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற வணக்க வழிபாடே அல்ல என்று தடுத்தார். அவருக்கு கோபம் கொப்பளித்தது. பகல் நேரத்தில் நோன்பு நோக்க போனார், முடியாது, நான் உண்ண மாட்டேன், நீங்கள் உண்ணாமல் நான் உண்ண மாட்டேன் என்று நோன்பை முறிக்கச் செய்தார். உடனே சல்மான் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த என்னுடைய சகோதரனை பார்த்தீர்களா, இரவில் நான் வணங்குவதை தடுக்கிறார், பகலில் நான் நோன்பு வைப்பதை எதிர்க்கிறார், இவருக்கு நீங்கள் புத்திமதி சொல்லிக் கொடுங்கள் என்றார். சல்மான் அவர்கள் நடந்ததை சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து சொன்னார், என்னுடைய சல்மான் சொன்னது சரி என்றார். என்னை பாருங்கள், உறங்குகிறேன், விழிக்கிறேன், இபாதத்து செய்கிறேன், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த நேமத் அல்லாஹ்வுடையது. இந்த உடல் உறுப்புகள் குறித்து அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே விசாரிப்பான். அதற்கு கொடுக்க வேண்டிய ஹக் உண்டு, உரிமை உண்டு. அதற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. உறங்குகிறேன், விழிக்கிறேன், தொழுகிறேன், இதெல்லாம் என்னுடைய கடமை என்றார். நோன்பு வைக்கிறேன், நோன்பு அல்லாத காலம் உண்டு. யா ரசூலல்லாஹ், அப்படியானால் எனக்கு அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதத்திற்கு 3 நோன்பு வை என்றார். முடியாது யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் அதிகமாக வைக்க வேண்டும், மாதத்திற்கு ஒரு 10 நோன்பு வையுங்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரு 15 நோன்பு வையுங்கள். இன்னும் அதிகமாக வைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு, எனக்கு பிடித்தமான நோன்பு, அதுதான் எனது வழிமுறை. யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய தியாகம் செய்து நாம் தனக்கு கிடைத்தாலும், தன்னுடைய சகோதரர்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தாலோ, தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு சம்பவம் நடந்தாலோ உடனே தட்டி கேட்கின்ற மனோபாவம் படைத்தவராக இருந்தார். அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது அன்சாரிகளும் முஹாஜிர்களும் போட்டி போட்டு இவர் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லுகிற அளவுக்கு சல்மான் அவர்களின் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தார்களே. அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களானாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களானாலும் பைத்துல் மாலினுடைய முழு பொறுப்பை கொடுத்து அந்தஸ்தோடு வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். அவரை ஒரு நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கிறார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னை மதீனாவுக்கு நீங்கள் அழைத்து செல்வதாக இருந்தால் நான் சம்பாதித்த ஒட்டகங்களையும் குதிரைகளையும் ஆடுகளையும் இதோ தருகிறேன் என்று வாரி கொடுத்தவர் அல்லவா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி பொருளாதார ஆசை இல்லாமல் மோகம் இல்லாமல் வாழ்ந்த அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பகுதியிலே கவர்னராக அவரை நியமித்த போது அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று பார்த்தால் சுபஹானல்லாஹ், வாழ்க்கை சாதாரணமாக வாழவில்லை, வருகிற தலைமுறைக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து மரணித்தவர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஏழை என்றால் அப்படிப்பட்ட ஏழையாம். கவர்னர்கள் என்றால் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருப்பார்கள். அன்றைக்கு அரசவையின் மூலம் ஒரு பொறுப்பு நியமிக்கப்பட்டால் மிகுந்த அதிகாரம், வானளாவிய அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருந்தும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால் நீட்டினால் சுவற்றிலே கால் முட்டுகிற அளவுக்கு சின்ன ஒரு வீடு, எழுந்து நின்றால் தலை கூரையிலே முட்டும், ஏழ்மையான ஒரு வீடு இருந்தும் வெளியே போய் கூலி வேலை செய்து தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றி கொண்டிருந்த காலம் இப்படி மெல்ல மெல்ல நீங்க ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி மதீனா பயணமாகிறார் என்கிற ஒரு செய்தி மதீனத்து மக்களுக்கு தெரிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அவையிலே இருக்கிற தோழர்களோடு மதீனா எல்லை வரை வந்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்று
சற்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார்கள் என்று பார்க்கிறோம் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு கண்ணியம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நேற்றைய முன்தினம் பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது கூட உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருப்பேன். அவருக்கு அருகில் இருக்கையில் பிலால் அவர்களையும் கப்பாப் அவர்களையும் அமர வைத்து அழகு பார்த்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதையையும் அந்தஸ்தையும் கொடுத்து பார்த்தவர்கள் கலீஃபாக்கள், அவர்களுடைய பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு அல்லாஹு தஆலா பாருங்கள் இப்பொழுது ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் திருக்குரானை தமிழிலே பார்த்திருக்கிறார்களா? இல்லை. பார்க்கிற வாய்ப்பு கிடைக்காமலேயே மரணித்து போய்விட்டார்கள். நமக்கு அல்லாஹு தஆலா திருக்குரானை மட்டுமல்ல, புகாரி 7 பாகம் வந்துவிட்டது, முஸ்லிம் 4 பாகம் வந்துவிட்டது, திருமதி சிறிய சிறிய கையேடாக 29 பாகம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். திருக்குரான் விளக்க உரை 15 அத்தியாயத்திற்கு வெளிவந்து விட்டது. நசை ஒரு பாகம் வந்துவிட்டது, அஹமத் ஹதீஸ் ஒரு பாகம் வந்துவிட்டது. இப்படி புகாரி முஸ்லிம் முழு பாகம், தஃப்சீர் 15 பாகம், இப்படி நிறைய நபிமொழிகள் தமிழிலே வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய வஹி 200 ரூபாய் கொடுத்தால் திருக்குரான் அல்லாஹ்வுடைய வஹி இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய பேச்சு வஹி. இப்படி ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் செலவு செய்தால் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்கிற கிரந்தம் நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிடும். அதுவும் சிரமமா? அதுவும் சிரமமா? ஒரு 20 ரூபாய் கொடுத்தால் 1 மணி நேரம் மார்க்க உரைகள் அடங்கிய சிடி கேசட்டுகள் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. நேரம் ஒதுக்கி மார்க்கத்தை படித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் சகோதரர்களே? நெஞ்சிலே கை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும். காரணம் ஏன்? இலகுவாக கிடைத்தது. சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட்டம் உண்டு, நாமெல்லாம் கேட்பவர்கள், அவர்கள் சொல்லுகிறவர்கள் என்கிற மனோநிலையில் தானே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மார்க்கத்தை அறிவதாக இருந்தால் அந்த மக்கள் பஹ்ரைனிலே இருந்து புறப்பட்டு வர வேண்டும், 40 நாள் பயணம், அல்லது யமனிலே இருந்து புறப்பட்டு வர வேண்டும், 25 நாள் பயணம். ஷாம், சிரியா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒட்டகம், குதிரை, கழுதையின் மீது ஏறி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் பார்த்து என்ன கேட்டார்கள் என்று புகாரியினுடைய முதல் பாகத்திலே பாருங்கள். 40 நாள் பயணம் எடுத்து வந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் 3 நாள் இஜ்திமாவா நடத்தினார் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, அவர் எப்பொழுது பேசுகிறாரோ அப்பொழுதுதான் நீங்கள் மார்க்கத்தை படிக்க முடியும். நீங்களாக போய் அவரிடத்திலே போய் அதென்ன கேள்வி இதென்ன கேள்வி, தூதர்களிடத்தில் அதிகம் பேசக்கூடாது. 20 நாள் 30 நாள் பயணம் செய்து வருகிற மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்ட கேள்வியை சுப்ஹானல்லாஹ் அந்த புகாரிலே பாருங்கள். 5 நிமிட கேள்வி, 5 நிமிட பதில். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நாங்கள் பஹ்ரைனிலே இருந்து வருகிறோம் யா ரசூலல்லாஹ், 40 நாள் பயணம், திரும்ப நாங்கள் 40 நாள் பயணமானால் தான் ஊர் போய் சேர முடியும், எங்களுக்கு மார்க்க விளக்கத்தை கற்றுத்தாருங்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய அரிஸ் என்றால் என்ன? அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் எப்படி படைத்தான்? அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதை கடமையாக்கினான், எதை ஹராமாக்கினான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா வானம் பூமியை இப்படி படைத்தான், அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான், அல்லாஹ் உங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் உங்களின் மீது கடமையாக்கியது 5 கால தொழுகை, ரமலானுடைய மாதத்திலே நோன்பு, வசதி படைத்தவர்களுக்கு ஜக்காத், ஹஜ் கடமை. சரி யா ரசூலல்லாஹ், எவைகளை எல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்? மதுபானம் ஹராம், விபச்சாரம் ஹராம், கொலை செய்வது ஹராம், அடிமைகளிடத்திலே நீதமாக நடக்க வேண்டும், அடிமைகளை கொடுமை செய்தல் கூடாது, பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்தலை இன்றிலிருந்து நான் தடுக்கிறேன், எச்சரிக்கையாக இருங்கள். மதுபானம் ஹராம், மதுபானத்திற்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாம் இன்றிலிருந்து தடை செய்கிறேன் என்றார்கள். உடனே அந்த மக்கள் 40 நாள் பயணம் செய்து வந்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதை நாங்கள் கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம், எங்களுடைய சமூகத்திற்கு போய் சொல்லுவோம், இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்போம் என்றார்கள். பயணமாகி திரும்ப போனார்கள். அவ்வளவு பெரிய சிரமத்தோடு இருந்த காலம், எந்த வசதியும் இல்லாத காலம், உணவு, உடை, தங்கும் வசதி எதுவும் இல்லாத காலத்தில் கடுமையான பயணம் செய்து வந்து மக்கள் மார்க்கத்தை கற்றார்கள். மெல்ல மெல்ல அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொன்னார்கள். நமக்கு இந்த இஸ்லாம் வந்தது அன்பானவர்களே. சல்மான் ரலியல்லாஹுடைய தேட்டத்தை பார்த்தீர்களா?
மரணிப்பதற்குள் நாம் ஒரு நேரான வழியிலே இருக்க வேண்டும், நாம் ஒரு இறை தூதரை கண்டுபிடிக்க வேண்டும், அவரின் மூலம் இஸ்லாத்தில் இணைய வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பாடு, அவர் செய்த தியாகம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் எனது குடும்பத்தை சார்ந்தவர் என்று பாராட்டி சீராட்டி சொல்லுகிற அளவுக்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால் இஸ்லாத்திற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன தோழர்களே? நம்மில் எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிறோம் தோழர்களே? நாமெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று சொன்னோமே தவிர அந்த அல்லாஹ் யார் என்று படித்தோமா என்றைக்காவது? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை படியுங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவன் யார் என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாமலேயே அவனுக்கு நாம் இபாதத்து செய்து வருகிறோம். அதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒன்று. அல்லாஹ் என்பவன் யார் என்று தெரியாது, ஆனால் அவனுக்காக வேண்டி வணங்குகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் யார் என்று தெரியாது, ஆனால் அவருக்காக வேண்டி கட்டுப்பட்டு நடக்கிறோம். திருக்குர்ஆன் என்னவென்றே தெரியாது, திருக்குர்ஆன் ஓத தெரிந்த அன்பர்கள் நம்மில் எத்தனை பேர்கள்? எவ்வளவு பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசம்! சவுதி அரேபியா போன்ற அரபு தீபகற்பத்திற்கு சென்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், 7 வயது பாலகன் திருக்குர்ஆனை மனனம் செய்கிறான், 5 வயது பாலகன் திருக்குர்ஆனுடைய பாதியை மனனம் செய்கிறான். 30 வயது 40 வயது ஆகியும் திருக்குர்ஆனை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது நியாயமல்ல. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்தை தேடி செய்த பயணம் நமக்கு ஒரு படிப்பினை. அல்லாஹ் தஆலா ரத்தம் சிந்தாமல், எந்த ஒரு இழப்பும் செய்யாமல், எந்த தியாகமும் இல்லாமல் இலகுவாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் வாழுகிற நாம் ஏதாவது ஒன்றை சாதிக்காமல் நான் மரணிப்பது நியாயமே அல்ல. சாதிக்க வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை குறித்து படிக்க வேண்டும், மார்க்கத்தை குறித்து படிக்க வேண்டும், அதற்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை குறித்து படிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை விளங்கினால் அல்லவா இபாதத்து உயிரோட்டமாக இருக்கும். மரண நேரத்தில் மண்ணறையில் கொண்டு போய் வைத்தால் கேட்கப்படுகிற முதல் கேள்வி, உங்களுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய வேதம் எது என்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம்? அறிந்தால் அல்லவா பதில் சொல்ல அல்லாஹ் விடுவான். சடங்காக சம்பிரதாயமாக ஒரு மாந்திரீகமாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றி ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இபாதத்து செய்தால் அது நிச்சயம் நமக்கு மறுமையிலே ஒரு எந்த வகையான பயனையும் பெற்றுத்தராது தோழர்களே. நம்முடைய கண் முன்னே அண்டை வீட்டில் இந்துக்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, பிற மதத்தை பின்பற்றுகிற மக்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்வது யார்? இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஞானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு எப்படி வரும்? அந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்கிற வரலாறு தெரிந்தால் அல்லவா தெரியும். அந்த இஸ்லாத்தை அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த இஸ்லாம் தனக்கு கிடைத்தவுடன் அந்த சஹாபாக்களுக்கு கொண்ட மகிழ்ச்சி. நேற்றுக்கு பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ் மன்னித்தான் என்கிற ஒரு ஆயத்து இறக்கப்பட்ட உடனே முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலடியில் கொண்டு வந்து கொடுத்த கஅப் இப்னு மாலிக் போன்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களை கைவசம் வைத்திருக்கிற நாம் முன்மாதிரிக்குரிய சமுதாயமாக நடக்க வேண்டாமா? இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டாமா? ஆக இந்த தோழருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு இறுதி பாடம், இஸ்லாம் என்பது மகத்துவம் வாய்ந்தது, நம்முடைய உயிரை விட மேலானது. இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும், வாழ்விலே பின்பற்ற வேண்டும், பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். 3 கடமைகள் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றப்பட்டால் தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் தோழர்களே. 3 கடமைகளில் எந்த ஒன்றை தவறவிட்டாலும் சொர்க்கம் செல்வது கேள்விக்குறியாகி போய்விடும். இஸ்லாத்தை ஒரு மனிதன் நல்லா அறிந்து கொள்கிறான், ஆனால் அதன்படி செயல்பட விட்டால் சொர்க்கம் போக முடியாது. ஒரு மனிதன் இஸ்லாத்தின் அடிப்படையில் நல்ல செயல்படுகிறான், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாவிட்டாலும் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒரு மனிதன் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறான், சொந்த வாழ்வில் பின்பற்றவில்லை என்றாலும் சொர்க்கம் செல்ல முடியாது. 3 வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில்: மார்க்க அறிவு, அறிவின் அடிப்படையில் செயல்படுதல், பிற மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுதல். 3ம் ஒரு முஸ்லீமுடைய தலையாய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு. இனி இறை தூதர் வரமாட்டார், தூதருடைய பொறுப்பு முஸ்லிமான ஆண்கள் பெண்களினுடைய தலையில் சுமத்தப்பட்டதை உணர்ந்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக, இலவசமாக நமக்கு கிடைத்த இந்த மார்க்கத்தை ஏற்பதற்காக வேண்டி அவர் பட்ட தியாகம், அவரை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த விதம், நம்மையும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தானே இலகுவாக இந்த மார்க்கத்தை தந்து வெகுமதிகள் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறானே, ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ இந்த இஸ்லாத்தை தந்த பிறகு, எங்களுக்கு நீ தௌஹீதை தந்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ தடுமாற்றம் அடையாமல் பாதுகாப்பாயாக. உன்னால் தான் யா அல்லாஹ் அது முடியும்.
இல்லாவிட்டால் அது எங்களால் முடியாது. கண்ணெதிரே எத்தனையோ பேர்கள் தடம் புரண்டு போய்விட்டார்கள். பெண்ணுக்காக, பொருளாதாரத்திற்காக ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் இஸ்லாத்தை விட்டு ஓடி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மார்க்கத்தில் உறுதிபட நாங்கள் இருக்க எங்களுடைய உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையாவது குறைந்தபட்சம் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த மார்க்கத்திற்காக எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். ஏகத்துவத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இணை வைத்தல் ஒழிப்பில் நாம் பங்களிப்பு செலுத்த வேண்டும். எங்கு பார்த்தாலும் அனாச்சாரம். ஒரு காலம் வந்துவிடுமோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துகள் எல்லாம் புதைக்கப்பட்டு பித்அத்துகள் தலை தூக்கப்பட்டு பித்அத்துகள் மார்க்கம் சுன்னத்துகள் பித்அத்துகளாக மாறிவிடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அனாச்சாரங்கள் தலையெடுத்து வருகிற காலம், இணை வைத்தல் வீரியத்தோடு வருகிற காலம். அந்த காலத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு பங்களிப்பை செலுத்த வேண்டும். வருகிற நம்முடைய தலைமுறையும் நம்மை போல இலகுவாக இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நம்முடைய தலைமுறையினர்கள் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் சரியான ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார்கள். நம்முடைய முன்னோர்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் என்று நம்முடைய தலைமுறையினர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த வகையிலும் நாம் நன்றி கட்டத்தனமாக நடந்துவிடக் கூடாது, துரோகம் செய்துவிடக் கூடாது. அந்த தலைமுறையையும் இருக்கிற மக்களையும் காப்பாற்றுவது நம்முடைய தலையாய கடமை. இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், தூதரை நேசிக்க வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படை நம்முடைய வாழ்வை அமைத்து பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். அன்பர்களே, அந்த வரிசையில் தான் நாளை தினம் ஒரு நபித்தோழரை பார்க்க போகிறோம். அவரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை நீ அங்கீகரிப்பாயாக. அவர் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு பதில் சொல்லுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சீராட்டி சொன்ன ஒரு நபித்தோழர். பத்ரு போர்க்களத்தில் அந்த நபித்தோழர் தன்னுடைய சிறிய தம்பியை அழைத்து வந்தார். அவருடைய முகத்திலே மீசை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து வரும் பொழுது அந்த சிறிய தோழர் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலே இருந்து மெல்ல மறைய ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரவர் என்று பார்க்க சிறிய ஒரு இளமை பருவர், பெயர் உமைர் என்று சொல்லப்படுகிற சிறிய ஒரு பாலகன். பத்ரு போர்க்களத்தில் ஒரு அண்ணனோடு சேர்ந்து தம்பி வந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிறியவர்கள் போருக்கு வரக்கூடாது என்று சொன்னவுடன் தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரத்தை பிடித்து, இல்லை யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டும் என்று சொல்ல அந்த பத்ரு போர்க்களத்தில் தன்னுடைய தம்பியையும் உயிர் தியாகம் செய்த அந்த நாயக தோழர்களுடைய நாளைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.